ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நீங்க படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லேட் நைட்ல படிப்பீங்க, சிலர் வந்து இயர்லி மார்னிங்ல படிப்பீங்க. இதுல எது வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நீங்க வந்து என்னவா இருக்க போறீங்க? சரிங்களா? ஸோ நைட்டெல்லாம் கண் முழிச்சு படிக்கக்கூடிய ஒரு ஆந்தியா இருக்க போறீங்களா, இல்ல இயர்லி பேர்டா இருக்க போறீங்களா? அதாவது மார்னிங்கே எந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு இயர்லி பேர்டா இருக்க போறீங்களா? சரிங்களா? ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ இயர்லி மார்னிங் வந்து நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த டைம்ல. சரிங்களா? ஸோ அதனால ஆல்ரெடி பிரெயின் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கும். ஏன்னா போதுமான அளவுக்கு நீங்க நல்லா தூங்கியிருப்பீங்க. இதனால வந்து பெட்டரா வந்து உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களோட ஸ்டடீஸ்ல. அது போக டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்க முடியும். ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து இக்கட்டான சூழ்நிலை நீங்க எடுக்கிற மாதிரி நிலைமை வருதுன்னா கரெக்டா வந்து டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பிரெயினுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்ட் தேவை. அதனால வந்து இயர்லி மார்னிங் ஸ்டடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கு. சரிங்களா? ஸோ அது போக இயர்லி மார்னிங் அப்படின்னு வரும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பெருசா இருக்காது. அதனால வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு அது ஏற்ற டைமா இருக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இயர்லி மார்னிங் அப்படின்னாலே நமக்கு நேச்சுரல் லைட் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்மளுடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போக வந்து நம்மளுடைய அலர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இந்த இயர்லி மார்னிங் ஸ்டடி அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் அப்படின்னா எந்த டைம் வந்து சூட்டபிள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 4 மணிலேருந்து காலைல 8 மணி வரைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களில் எவ்வளோ பேர் வந்து இயர்லி மார்னிங் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேட் நைட் ஸ்டடி. சரிங்களா? ஸோ லேட் நைட் ஸ்டடி பண்றதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து லேட் நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, லேட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து இன்டரப்ஷன்ஸோ இல்லை டிஸ்டர்பன்ஸோ இருக்காது. மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப சைலண்டா இருக்கும். அதனால அவங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இந்த லேட் நைட் ஸ்டடி அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய இமேஜினேஷனுக்கும் கிரியேட்டிவ் திங்கிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது போக இந்த லேட் நைட் ஸ்டடி அப்படிங்கிறது எதுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாங் டேர்ம் மெமரி. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம், போதுமான அளவுக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிவைஸ் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் வந்து மறக்காது. சரிங்களா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. லேட் நைட் ஸ்டடி அப்படின்னா பொதுவாக எந்த டைம் வந்து பெஸ்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இதுதான் வந்து ஒரு பெஸ்டான டைம் ஃபார் லேட் நைட் ஸ்டடி. சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து ரிவிஷன் ஃபார் சமரிஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் இந்த விஷயத்துக்கு வந்து இந்த லேட் நைட் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் நைட் ஸ்டடியிங் வித் நோ ப்ராப்பர் ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மெமரி வந்து ரொம்ப புவராக இருக்கும். அது போக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கம்மியாக, அதாவது ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்துக்காம நீங்கள் லேட் நைட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி நீங்கள் என்ன படித்தாலும் அது வந்து மெமரியில் நிற்காது, மறந்து போயிடும், அடிக்கடி மறந்து போயிடும். அது போக உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அது தள்ளிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது லேட் நைட் ஸ்டடியில், அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அதே வந்து இயர்லி ஸ்டடி பண்றீங்க வித்தவுட் ஸ்லீப்பி அப்படின்னா அது வந்து நம்மள ஜாம்பி மோடுக்கு வந்து கொண்டு போயிடும். சரிங்களா? ஸோ ஜாம்பி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மோடுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால இயர்லி ஸ்டடி பண்ணாலும் நமக்கு போதுமான ஸ்லீப் வேணும். லேட் நைட் நீங்க ஸ்டடி பண்ணாலும் உங்களுக்கு வந்து போதுமான ஸ்லீப் வந்து வேணும், அது மறந்துடாதீங்க. சரிங்களா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் when you study. சரிங்களா? இட்ஸ் how alert you are during that time. ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ லேட் நைட் ஸ்டடி அப்புறம் வந்து இயர்லி மார்னிங் ஸ்டடி இதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. ஸ்டிக் டு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெட்யூல். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மினிமம் நீங்க 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? ஸோ நீங்க இந்த 2 டைமிங்ல எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஒன்று லேட் நைட் ஸ்டடியும் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா இயர்லி மார்னிங் ஸ்டடியும் ட்ரை பண்ணலாம்.
பட் நீங்க அந்த ப்ரோக்ரஸ் வந்து நீங்க மெஷர் பண்ணணும். ஸோ எது வந்து உங்களுக்கு ஷூட் ஆகுது, எது வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கு, எது வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க அதை வந்து பழக்கப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரொட்டீனை வந்து பழக்கப்படுத்திக்கலாம். ஏர்லி மார்னிங் படிக்கிறீங்களா இல்ல லேட் நைட் ஸ்டடி படிக்கிறீங்களா அப்படிங்கிறது அது அப் டு யூ, அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? எது உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது மார்னிங் லேர்னர்ஸ். ஸோ அவாய்ட் ஓவர்லோடிங் இன் இயர்லி ஹவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, நீங்க இயர்லி மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க உங்களை. சரிங்களா? ரிலாக்ஸ்டா படிங்க. ஸோ நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல ஒரே நாளில் படிக்கணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம படிங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவர்லோட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து நைட் லேர்னர்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ ஸ்க்ரீனிங் டைமை வந்து குறைச்சிருங்க. சரிங்களா? அதே நேரத்தில் ஸ்டே ஹைட்ரேட்டட். சரிங்களா? ஸோ அடிக்கடி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தண்ணி குடிச்சிட்டு உங்களை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஸ்க்ரீனிங் டைமிங் இது எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, there is no perfect time for everyone. The best study time is when your brain is awake, alert and ready. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆனால் பெஸ்ட்டான டைம் படிக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக எப்போ இருக்கீங்களோ, எப்போ வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த டைமில் படிங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.